ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாம். வாழைத்தண்டு பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாழைத்தண்டு பொரியலுக்கு தேவையான பொருள் வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான வெங்காயம், அதுக்கான வத்தல், இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா. இதில் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், பூண்டு, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையானது கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுருக்குறோம். என்னமா வீடியோ பார்க்கலாம். இப்போ இதில் ஆயில் விட்டாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே இதில் போடலாம். இப்போ கடுகு பாதி பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாவையும் இதில் போட்டலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, இது வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இது கூடவே நம்ம இந்த பருப்பு குறை வச்சுருந்தாலும் அந்த பருப்பையும் இந்த தண்ணியோட சாப்பிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவிய விட்டுலாம். கிளறி விட்டாச்சு. இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வாழைத்தண்டுக்கெல்லாம் கம்மியாக நம்ம உப்பு சேர்த்தா போதும். இப்போ லைட்டாக போட்டுப்போம். நம்ம அதுக்கப்புறமேக்கி மசாலாலையும் சேர்த்துருக்கோம், அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பருப்பு இப்போ நமக்கு கொஞ்சம் வெந்துருச்சு. இனி நம்ம மசாலா எல்லாம் போடும்போது கரெக்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றணும். அதுக்காக நம்ம லைட்டாக திறந்து வச்சு வற்ற வைக்கணும். இப்போ நமக்கு பருப்புமே ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம மசாலாலையுமே அதிகமாக இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். தேவைக்கு நம்ம இது இன்னும் போட்டுடலாம். முதல்ல லைட்டாக தான் நம்ம உப்பு போட்டிருந்தோம். இப்போ அந்த மசாலாவே நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு கிளறி விடலாம். விட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் வெந்து வரும்போது. அங்கே நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா ஃபுல்லாக வத்திருச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் லைட்டாக லிட்டை போட்டு மூடி நம்ம கொஞ்சம் விட்டலாம். எங்கள் அப்பா எல்லாம் ஒரு முடிஞ்சது நம்மளோட வாழைக்காய் பொரியல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.